உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல். இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2024 ஆண்டு ஜூன் மாதத்திற்கான மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், எது சாதகமாக இருக்குது, எது பாதகமாக இருக்குது, என்ன மாதிரியான வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவும் தெளிவாகவும் நம்ம விரிவாகவும் பார்க்க போகிறோம். அதனோடு சேர்ந்து நட்சத்திர பலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மேசராசியில். அடுத்து 2ஆம் இடமான ரிஷபராசியில், காலபுருஷனின் 2ஆம் இடமான ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான், பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவான் அப்படிங்கிற 4 கிரகங்கள் அமர்ந்த நிலை. அப்போ காலபுருஷனின் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர்ந்த நிலை. அடுத்து காலபுருஷனின் 6ஆம் இடமான கன்னி ராசியில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா காலபுருஷனின் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு. அவரோட இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திரனும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இத்தகைய அமைப்போட பார்த்தீங்கன்னாக்க 3 கிரக பயிற்சிகளும் இருக்குது. அது என்ன மாதிரி கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான், அதே நேரத்தில் சுக்கிர பகவான், அதே நேரத்தில் சூரிய பகவான், இந்த 3 கிரகங்களும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் பயிற்சி நடக்குது. எப்படி பயிற்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க 12ஆம் தேதி புதன் பகவானும், அடுத்து 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு புதன் பகவானும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க யார் மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவானும் மாறுறாங்க. இதுக்கு இடையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் மாறுறார். சுக்கிரன் 12ஆம் தேதி மாறுறார். அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மாறுறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவான் 15ஆம் தேதி மாறுறார். ஸோ இந்த கிரக பயிற்சி மாற்றத்தாலும் எவ்விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இருக்கின்ற கிரக அமைப்புகளையும் கிரக பயிற்சி, இந்த 3 கிரகங்களின் பயிற்சியாலும் என்ன விதமான பலன்கள் யாராருக்கு எந்தெந்த ராசிக்கு சாதகமாக பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறதையும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. முதல் முறையாக பார்க்குறவங்க அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோவை அதாவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு நிறைய ஜாதகங்களை நம்ம வீடியோ மூலமாக நிறைய ஜாதகங்களை அனுப்பி பார்த்துருக்கீங்க. அந்த வகையில் உங்களுடைய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா லக்கண அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக சொல்லி வழிகாட்டுதல் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இதோட மட்டும் இல்லைங்க, இப்போ கமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட வீடியோக்களுக்கு பல்வேறு விதமான கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது அனைத்துமே ஒவ்வொரு மாதத்திற்கும் உண்டான ராசிக்கு உண்டான புது பலனாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ புது பலனாக பார்க்கணும். ஒவ்வொரு ராசியிலையும் பல்வேறு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் உண்டு. அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜெய சாதகத்தை பார்க்கறது அப்படிங்கிறதும், தசாபுத்தி அமைப்புகள் வலிமையாக இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு, இந்த கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி 100% உங்களுக்கு தெளிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கோச்சார பலன் ஏற்படும். அதே நேரத்தில் உங்கள் ஜெய சாதகத்தில் ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பு இல்லை, அதாவது
பாதக அதிபதியோட தசாபுத்தி நடக்குது அல்லது சாதகமான தசாபுத்தி இல்லை அப்படின்னா இந்த கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு செயல்படுறது அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்விதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவசாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது, என்ன நிகழ்வு இருக்குது, என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு ஜீவசாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றார் போல் இந்த கோச்சார பலனை எடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100% இந்த பலன்கள் உங்களுக்கு மாறுபடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி ரொம்ப சிறப்பாக இந்த பலன்கள் உங்களுக்கு அமையும். அந்த வகையில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம கோச்சார பொது பலனாக இப்போ பார்த்துருவோம். அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். வாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2024 ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலபுருஷனின் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிபதியாக இருக்கிறார். அந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருக்கிறார். 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருந்தால் அசிங்கம், அவமானம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வருமோ அல்லது எதிர்ப்புகள் வருமோ, மனஸ்தாபங்கள் வருமோ அப்படின்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ராசிநாதனும் 8ஆம் அதிபதியும் ஒரே ஆளாக இருக்கிறதுனால அந்த பயம் வேண்டியதில்லை. இருந்தாலும் கவனமாக இருக்கணும். உங்களை நீங்களே கெடுத்துக்க கூடாது. உங்களை நீங்களே எதுவும் தாழ்வு பணப்பான்மையாக உருவாக்கிக்க கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோன்றும். அப்போ எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக நீங்கள் மாற்றிக்கணும். கோவை வழிபாடுகள், அடிக்கடி கோயில்களுக்கு போய் நேர்மறை எண்ணங்களாக உங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஜூன் காலகட்டங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று ரொம்ப வலிமையாக 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ வருமானம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு, இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் தனத்தை கொடுக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்க்குறாரு 2ஆம் இடத்தை. அப்போ 2ஆம் இடத்துல குரு பார்வை விழுகுது. அப்போ குரு பார்வை விழுகிறதுனாலையும் 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறதுனாலையும் வருமானம் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தோம்னா நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வயது குறைந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தங்கை, சகோதரர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நல்ல தசாபுத்தி அமைப்பு அப்படின்னு சுய ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் திடீர்னு நடக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு 2க்கு அதிபதி 7ல் இருக்கிறாரு. அதே நேரத்தில் 8ஆம் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தான காரக அதிபதியாக இருக்கக்கூடிய குரு நேராக 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் திருமணம், திடீர்னு ஒரு குடும்பம் அமைகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் வருமானம் நல்லா இருக்குது, குடும்பத்தில் நல்ல ஒரு செழிப்பம் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குது. 3 முயற்சி, தைரியம் எப்படி இருக்குது, வெற்றி எப்படி இருக்குது, எடுத்த காரியத்தில் ஜெயிக்கிற விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த மாதிரி பார்க்கையில் பார்த்தீங்கன்னா 3 கூடையவர் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தனக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ மறைந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான். அப்போ என்ன நடக்கும்னா இந்த 3 கூடையவரும் அவரே 8ஆம் இடத்துல, 3 கூடையவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 கூடையவர் அவருக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். அப்போ கெடு பலன்கள் தானாகவே கெட்டு போச்சு. இனிமேல் இதனால் என்ன நடக்கும்னா நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு இனிமேல் நல்ல காலம், பொற்காலம் அமையக்கூடிய ஒரு அருமையான விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் 4 கூடையவர், அதே 5 கூடையவராகவும் இருக்கிறாரு சனி பகவான். அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு யோகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் தான். இந்த சனி பகவான் ஆட்சி பெற்று பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறதுனால 100% உங்களோட குடும்பம் எண்ணங்கள் ஈடேறுறது, குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆசைகள் நிறைவேறுறது. ஆமாம்,
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதே போல் கட்டின வீடு ஏற்கனவே பாதியில் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை கட்டி நிறைவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. சுப நிகழ்ச்சியை நிறைய நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குலதெய்வ அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரிபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா 4ஆம் இடத்தை செழிக்குது, சுகஸ்தானம் நல்லா வலிமை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குலதெய்வ அருள் அப்படிங்கிற விஷயமும் தெளிவாக கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ குலதெய்வத்தோட அருளால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமே வர்ற காலகட்டங்கள் எல்லாமே துலாம் ராசியை பொறுத்தவரை நல்லது நிறைய நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, இப்போ துலாம் ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல யார் இருக்கிறாரு? ராகு இருக்கிறார். அப்போ உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, அதே நேரத்தில் வேலை பார்க்குற இடத்துல தொந்தரவு, அது மட்டும் இல்லாமல் கடன் சுமை, அதே போல் அசிங்கங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகிறோம். உங்களுக்கு தொந்தரவு தந்தவங்களாம் உங்களை விட்டு விலகிடுவாங்க. கடனை படிப்படியாக கட்டக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டவர்கள், நீண்ட நாளாக மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களும் அந்த காலகட்டத்தில் படிப்படியாக நோய் குறையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும், அந்த வைத்தியம் எங்கே பார்த்தா குறையும் அப்படிங்கிற விஷயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்களேன், 7 7 ஆட்சி பெற்று கம்பீரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஆட்சி பெற்றாலே 100% நல்ல பலன்கள் தான் நடக்கணும். அப்போ திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு தன்மை. அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் சிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. விளையாட்டு போட்டிகளில் இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உடற்பயிற்சி துறையில் இருக்கிறவங்க வருமானம் நல்லாயிருக்கும். ஆமாம், அரசு துறையில் இருக்கிறவங்க, அதாவது பார்த்திங்கன்னா சிகப்பு கட்டிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், அதே நேரம் பார்த்திங்கனாக்க இந்த மிலிட்ரி, இந்த பார்த்திங்கன்னா இராணுவம் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்க உயர்மட்ட பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அரசு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது. அதே நேரத்தில் 8ல் இருக்க குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட நல்ல ஒரு அமைப்பு தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 8 உங்களோட ராசி அதிபதி வருகிற 13ஆம் தேதி 14ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா எங்கே மாறுறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு மாறுறார். இந்த மாதிரி மாற்றத்தால் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, பாக்கியஸ்தான அமைப்புகள் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இயல்பாகவே நன்றாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12, 14, 15 ஜூன் மாதத்தில், இந்த மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா லாபாதிபதி, தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற கிரகத்தோட வலிமையாக இருக்காங்க. அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னாக்க, ஒரு நல்ல யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. என்ன யோகம் வந்திருக்கு அப்படின்னா, புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. லாபாதிபதி போயிட்டேங்க 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி கூட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. அப்போ வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. வருமானங்கிறது நல்லா இருக்குது. அப்போ இனிமேல் வர்ற காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு ரொம்ப சிறப்புடைய பலன்களை, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஜீவ சாதகத்தை நீங்கள் பார்க்கணும். எப்படி இருக்குது, ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்து நீங்களோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழே டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சித்திரை, சுவாதி, விசாகம் அப்படின்ற 3 நட்சத்திரம் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம்னாக்க கூட்டத்தொழில், திருமணம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கிறது, அது மட்டும் இல்லைங்க உயர் பதவி உயர்வு, போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினருக்கு சகோதர சகோதரிகள் ஒற்றுமையெல்லாம் பலப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. நிலம் சார்ந்த யோகம் உண்டு.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் கடன் பகை நோய் எதிரி விஷயங்கள்லாம் சரியாகுது. அதே போல் வேலையில் இருந்த தொந்தரவு இருக்கு இல்லையா, உயர் அதிகாரியோட நெருக்கடி அல்லது கூட வேலை பார்க்குறவங்களே தனக்கு எதிராக செயல்படுற ஒரு அமைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அவங்க ஒன்று உங்களை விட்டு அவங்க போவாங்க, இல்லைன்னா அவங்கள விட்டு நீங்கள் வெளியேறக்கூடிய ஒரு தன்மை. வெளியேறதுனா என்ன, அதே கம்பெனியில் அடுத்த டிபார்ட்மெண்ட் மாறுறது அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 குடையவர் அவர் தனக்கு 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இருக்கிறார். 3 6 குடையவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அவரோட ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறதில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிலுவையில் இருந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் தீரும், வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உயில் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எம்எல்எம் மார்க்கெட்டிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைகள்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லணும். முதல் முறையாக நம்மளை சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, இனி வர்ற ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அப்போ வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கை வளமுடன் குருச்சுந்தர வடிவேல்.